ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் சோலோ லெவலிங்கோட எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடோட தமிழ் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த அரைஸ்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைப்புமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நம்ம அனிமே இண்டஸ்ட்ரியிலே சொல்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் இது வந்ததுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு. ஃபைனலி வந்துருச்சு. இப்போ நம்ம ஓவராக பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நைட்ஸ் கூடயுமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் அவனோட நார்மல் டேக்கர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது இப்போதைக்கு அவன் ஃபிஸ்ட் வச்சு தான் ஃபைட் பண்ணுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிலமை இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே க்ளோஸில் வந்ததுனால இவனால் ரொம்ப நேரம் ஃபிஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது. அதனால் எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா இப்போ மாட்டிக்கிட்டான். அவனால் எந்த அளவுக்கு முடிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு கொடுத்துமே பார்த்திங்கன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ பக்கத்தில் இருக்க எல்லா நைட்ஸுமே கிட்ட வர அவனோட இமேஜினேஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முக்கியமாக அந்த டபுள் டென்ஷனில் இருந்தாங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சங் போதும், ஏன்னா நீ உன்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரொம்பவுமே புஷ் பண்ணிட்ட. அதாவது நீ ஒன்றையே ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்க. அது இதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நீ விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்க. அதே மாதிரி பக்கத்தில் ஜூஹியுமே அவர் கரெக்ட் தான் ஜின்வு, நீ எல்லாத்தையுமே விட்டுரு, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் எல்லாத்தையும் கேட்டு சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும்போது, நீ உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதுதான் உனக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஜின்வே பார்த்திங்கன்னா வரான். நீ ஏன் இந்தளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள்லாம் இருக்க. நீ எந்த ரேங்க்குன்னு தெரியும்ல, ரேங்க். நீ இதுக்கு மேலெலாம் தாங்கவே மாட்ட, நீ தாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அவன் ஈவிலாக பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் உனக்கு நிறைய மசில்ஸ்லாம் வச்சிட்ருக்கு, நீ உன்னோட பாடி ஷேப்லாம் நல்லாவே மாறிட்டுருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் நீ ஒரு ரேங்க் தான். அதனால் நீ என்ன பண்ணாலுமே உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சேர்மன் கோஹனி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு, என்னோடய பாடி ரொம்ப நாளுக்கு தாங்காது. ஏன்னா காம்பேட்டுக்காக என்னோடய பாடி இப்போதைக்கு ஃபிட்டாக இல்லை, அது பழைய காலம். நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்போதைக்கு இந்த செக்யூரிட்டியோட பெரிமீட்டர் சைட்லேயே நான் இருந்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போதைக்கு வாழ்க்கையை வர தொடச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சவங்களோட மென்டல் ஸ்கேர்ஸுமே பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சவங்களோட மென்டல் எபிலிட்டி ரொம்பவுமே பாதிச்சிருச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஹண்டர்ஸ்லாம் அந்த ஸ்கேர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஒன்று அவங்க அந்த பெயினை ஓவர் கம் பண்ணும், இல்லைனா அவங்கள அழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் உண்மையாகவே அவங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், இது உண்மையாகவே நான் தானா? ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு, நீ ரொம்பவே ஹைட்டாக மாறிட்டு இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான டிஃப்ரென்ஸே அந்த ஸ்கின்னோட டீப் தான். என்ன தான் வெளிப்பக்கம் பார்க்க நீ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே உள்ளே நீ ரொம்ப வீக் தான் அப்படின்னு நம்ம அதே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு நைட் பார்த்திங்கன்னா அப்படியே அவனை அடித்து படுக்க வச்சிருது. அவனோட தலைமையில் பார்த்திங்கன்னா அதை கை வச்சுட்ருக்கு. ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா பெனால்ட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம ஜின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறான். அதுதான் லக்குன்றது. நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா கன் பாயிண்டில் மாட்டினும் போது அந்த பெனால்ட்டினால் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த இது இருக்குல்ல டெய்லி கொஸ்ட் அவன் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெனால்ட்டி ஜோனுக்கு மாறிட்டு இருக்கான். இந்த இடத்துல சென்டிபேட்லாம் வந்ததுனால அவனுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் விஷயமே கிடையாது. அதனால எல்லா சென்டிபேடையும் பார்த்திங்கன்னா போட்டு பழக ஆரம்பிக்கிறான். லிட்டரலாக அவன் ஒரு டேமேஜ் கூட வாங்காமல் பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இந்த ஃபைட்டையுமே அவன் ஜெயிச்சு முடிச்சிடுறான். அப்புறம் அங்கே இருக்க போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவன் கன்சியூம் பண்ணுறான். அதே இடத்துல ஸ்டோரில் இருந்து ஒரு நைட் டேக்கர் நைட் கில்லிங் டேக்கர் பார்த்திங்கன்னா வாங்குறான். யூஸ் பண்ணி நைட்டை கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அவன் பார்த்திங்கன்னா அப்படி வாங்குறான். அப்புறம் அவன் நிறைய போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறான். பட் ஸ்டில் அதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஏன்னா சீரியஸான ஓன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வருது. அப்போ நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல் நேச்சுரலாக இதுவாக வருதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அதே ஏரியாவுக்கு திருப்பியுமே பார்த்திங்கன்னா டெலபோர்ட் ஆகிடுறான். இப்போ இங்கே நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் கேட்குதா? பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதாவது ரொம்ப மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவுமே அதிகமாகிட்டீங்க போலையே, நான் பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹண்டர்ஸ் காட்டுறாங்க. இப்போ எல்லா ஹண்டர்ஸுமே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. எல்லா ஹண்டர்ஸ்னால் மெயினான ஹண்டர்ஸ்லாம் அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே பைலட் சொல்கிறாரு, கேப்டன் சாய் ஆக்சுவலாக கீழே இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வருது. மானா இருக்குது வாட்டருக்குள்ளே, என்ன விஷயம் தெரியல
அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஸோ லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் என்ன தான் வந்து அட்டாக் பண்ணாலுமே வந்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது, பயங்கரமாக அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அவன் வந்துட்டு என்ன தாண்டா ஆச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அந்த இடத்துல வந்து நிறைய மேஜர்ஸ் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேஜர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியலையே. ஸோ மேபி இவங்க வந்து ஸ்பெல்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்களா? ஸோ ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களாம் வந்துட்டு அந்த சம்மனிங் மேஜிக் இருக்க கேட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அவன் டேகர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜை வந்து கொள்கிறான். அதுக்குள்ளே 3 மேஜ் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சம்மனிங் சர்க்கிள் போட்டு ஒரு கோலமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணிடுறாங்க. சொல்லிட்டுலாம் எல்லா நைட்ஸுமே வந்து அசம்பிள் ஆகி ஒரு பெரிய கோலமாக கன்வெர்ட் ஆகிடுதுங்க. ஸோ இது வந்து இன்னுமே வந்து ஹார்டாக இருக்கும் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போயுமே நம்ம ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த கோலம் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ ஃபைட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் ஒழுங்காக காட்ட முடியாது, ஏன்னா நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸில் தான் பேனல் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோலம் தானே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேகரை வச்சு அதுக்கு மேலேயே ஓடுறான். ஏன்னா அதுக்கு மேலே ஓடினா அதனால ஈஸியாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த மேலே ஒரு இடம் இருக்கும். ஸோ அது மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை வந்து அடித்து கொண்டு முடிச்சு விட்டுறான். ஸோ அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ அதில் வந்துட்டு 4.29 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சர்வே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அதாவது இந்த ஜாப் சேஞ்ச் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அவனுக்கு கிடச்சிருக்க ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோமான்சி. ஸோ அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு ஜாப். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஜாபோட பொட்டென்ஷியல் வந்து தெரியல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து நோ கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணாத மாதிரி போகிறான். பட் ஸ்டில் அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்து ஹிடன் கிளாஸ். ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே டிக்ளேர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா தான் அண்டெட்ஸ்லாம் சம்மன் பண்ண முடியுன்றதெல்லாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால யார் வந்து சொன்னால் ஒரு நெக்ரோமான்சர் வந்து வீக்காக இருப்பான்னு சொல்லிட்டு, நான் காம்பேட்லேயுமே இதுவாக இருப்பேன், ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ரூல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோமான்சர்ன்ற ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறான். ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ரோமான்சராக மாறிடுறான். அதுவும் இல்லாமல் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. இந்த பிளேயர் போகிற வழியெல்லாம் வந்துட்டு டெட் பாடிஸாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பிளட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருது. இன்னொரு பக்கம் நம்ம கோகனி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ நேரத்துக்கு வந்து ஜேஜோ ஐலாண்டுக்கு போயிருப்பாங்களே எல்லாருமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாதீங்க, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எபிசோடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்க மேட்ரு வந்து அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்சால் வந்து நான் அதை பற்றியுமே வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து அவன் அக்செப்ட் பண்ணோன்னே பக்கத்தில் இருக்க எல்லா எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ லிட்டரலாக ஒரு பெரிய ஒரு பொட்டென்ஷியல் சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகி அவனை வந்து மேலே தூக்குது. ஸோ அவனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவனை சுற்றி அந்த மானாவை வந்து ஃபுல்லாக ரிசம்பிள் ஆகுது. இப்போ நெக்ரோமான்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ரோமான்சருன்றவங்க வந்துட்டு அண்டெட்ஸை வந்து சம்மன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களாம் மெயினாக வந்து ஃபைட்டுக்குள்ளே இறங்காமல் தூரமாக நின்று எல்லா அண்டெட்ஸையும் சம்மன் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ரோமான்சருன்ற ஜாப் வந்து சேஞ்ச் ஆகி ஷேடோ மொனார்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிடுது. ஸோ ஷேடோ மொனார்ச்சுன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ எல்லாரோட பாடிஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் பாசிபிள்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. உடனே நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக ஒரு இதுவுமே வந்து க்ரியேட் பண்ணுறான், ஒரு ஸ்பெல் வந்து க்ரியேட் பண்ணுறான். அதுதான் அரைஸ். ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைஸ்ன்னு சொன்னோன்னே அது அங்கே இருக்க எல்லா பாடிஸில் இருக்க அந்த சோல்மே வந்து பார்த்திங்கன்னா வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவோட ஷேடோ ஆர்மியாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. இப்போ அவனுக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து தெரியுது, ஷேடோ ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா ஷேடோ ஸ்டோரேஜ். ஸோ ஸ்கில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ ஸ்டோரேஜ்ன்றது அவன் வந்து இந்த மாதிரி ஷேடோ ஆர்மியாக மாற்றிட்டு இருக்கான் இல்லையா, எல்லாருமே வந்து அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு லிமிட்டடாக மாற்றணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவன் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணணும்னா பழைய மெம்பர்ஸ்லாம் டெலீட் பண்ணுன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஒரு எஸ் ரேங்க், ஏ ரேங்க்கு அந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. பார்த்தா டோட்டலாக வந்து அப்படியே நம்ம இக்ரிஸை வந்து பார்க்குறான். ஏன்னா இக்ரிஸ் தானே அங்கே இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சோலே. ஸோ அதனால் இக்ரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து இக்ரிஸ் கிட்ட போயிட்டு அரைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ உடனே வந்து அதோட பாடி வந்து லைட்டாக மேலே வந்து எழும்ப ஆரம்பிக்குது. டக்குன்னு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஹஸ் ஃபெயில்டுன்ற மாதிரி வருது. ஏன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ திரும்பியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறா, திரும்பியுமே ஃபெயில்டுன்ற மாதிரி வருது. ஸோ டோட்டல் அட்டம் 3 தான். ஸோ 2 வாட்டி அட்டம் பண்ணிட்டா. ஸோ கடைசி அட்டம்ப்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நைட் கமாண்டர் இக்ரிஸ்
ஸோ நான் அவனை சொல்கிறத வந்து நல்லா கேட்டுக்கோ. ஸோ ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்குமே வந்துட்டு ஒரு பர்பஸ் வந்து இருக்கும். ஸோ நீ வந்து ஒரு ஆளே இல்லாத ஒரு த்ரோனுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க, அதாவது ஒரு கிங்கே இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரொடெக்ஷனாக வந்துருக்க. என் கூட வா, என் பின்னாடி வந்து நில்லு, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அரைஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ பார்த்தா நம்ம இவன் இருக்கா இல்லையா, யார் நம்ம இக்ரிஸோட சோல் வந்து வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்குமே ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவோட நைட் கமாண்டராக வந்து நம்ம இக்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுறான். ஸோ வந்து லெவல் 7ஓட நைட்டு. ஸோ உடனே போயிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி முட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குனிகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.